மறைந்த இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் நினைவுகளை நம்மோடு பகிர்ந்து கொள்கிறார் இயக்குனரும் நடிகருமான ரமேஷ் கண்ணா அவர்கள். சார் வணக்கம். இயக்குனர் இமயம் பாரதிராஜாவின் நினைவுகளை கொஞ்சம் பகிர்ந்து கொள்ளுங்க சார். பாரதிராஜா பொறுத்த வரைக்கும் இயக்குனர் இமயம் மட்டுமல்ல, இப்போ இருக்கிற டெக்னீஷியன்ஸ், டைரக்டர்ஸ், நடிகர்கள், கேமராமேன், எடிட்டர்ஸ் யாராக இருந்தாலும் பாரதிராஜா சார் தான் ஆணிவே. அங்கிருந்து அந்த கிளைகள் தான் நாங்கள் அத்தனை பேருமே, அவருடைய விதைகள் தான் நாங்கள் எல்லாமே, அவர் விதைச்சதான் நாங்களாம் வளர்ந்துருக்கிறோம். அப்படிங்கிறதுக்கு எல்லா வீட்டிலும் அவர் உறுதுணையாக இருந்திருக்கிறாரு. எல்லா வீட்லையும் அது மட்டும் சினிமாவுக்கு ஒரு புத்துணர்ச்சி கொண்டாதான் எல்லாரும் சொல்லியிருப்பாங்க. எல்லாம் சிட்டி ஒரு ஸ்டுடியோ கொண்டு வந்து கிராமத்துக்கு சொல்லியிருப்பாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்தில் ஹிந்தி படங்களை பார்த்து கதைகளை பார்த்து தமிழ் எடுத்துட்டாங்க. தமிழ் படங்களை பார்த்து ஹிந்தி, அதாவது நார்த் இந்தியன்ஸ் வந்து தமிழ் படங்களை பார்த்து எழுதுகிற காலம் பாரதிராஜா சார் வந்தப்போ நினைச்சு. எல்லா சோல்மான் சுமான், 16 ஆகட்டும், ரெட் ரோஸ், சிவபுரசாக்கட்டும், ராஜேஷ்கெல்லாம் இங்கே வந்து பாரதிராஜா கால்ஷீட்டுக்காக தவம் கிடந்தார். அப்படி நார்த் இந்தியன் மக்களையும், அதாவது வட இந்தியாவும் நம்மளை பார்த்து வைத்தவர் அவர் தான். அதனால அவருக்கு தான் பெரிய புகழ் கிடைக்கணும். அது மட்டும் இல்லை, எல்லா விதத்திலும் புதுமைகளை புகுத்தினவர் அவர். எல்லா விதமான கதைகளும் புதுமையா இருக்கும். எந்த இடத்துலையும் அவர் ஒரு தென்றல் போல, அதாவது என்ன சொல்றது, காதலை பற்றி ரொம்ப மென்மையாகவும் ரொம்ப புனிதமாகவும் காட்டினவர் அவர் ஒருத்தர் தான். அதனால அவர் எல்லா விதத்திலும் எங்களுக்கு கிராண்ட் ஃபாதர் மாதிரி தான் தயாரிச்சு. ஒரு ஸ்ட்ரைக் நடக்கும்போது கூட அவர் எங்களுக்கு முன்னாடி நின்று அத்தனை பேர் முன்னாடி வந்து நிற்பாரு, தைரியமா நின்று பேசுவார். ஒரு முறை ஒரு பெரிய ஸ்ட்ரைக் நேரத்தில் நாங்கெல்லாம் ஒரு இடத்துல ஆண்டாட்டத்தில் இருக்கும்போது பெரிய பெரிய டேரக்டர் பாலச்சந்திரன் எல்லாம் இருக்கிறோம். அவங்க வந்து ரவிக்குமார் சார், விக்ரம் சார் எல்லாம் இருக்கிறோம். அந்த நேரத்தில் வந்து இப்போ தொழிலாளர் போராட்டம் பண்ணும்போது கொஞ்சம் ரவுடி பசங்க காரிகள் வந்து அவர் காரெல்லாம் உடச்சி நாசம் பண்ணிட்டாங்க. நாங்கெல்லாம் பயந்து போயிருக்கோம். அவர் தான் வந்து ஏன் பயப்படுறீங்க அப்படி உயிரை துச்சமாக மதிச்சு வெளியே வந்து நின்று அப்படி நின்று நெஞ்சு நினைச்சு அத்தனை பேர் ஓட்டாங்க. அதுல வந்து எங்களுக்கு எல்லா விதத்திலையும் பாரதிராஜா சார் பெரிய கவசமாகவும் பாதுகாப்பாக இருந்திருக்கிறார். அதான் உண்மை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.